ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல டாஸ்மார்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இருதரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்லயும் சிசிடிவி கேமரா பதிவு செய்யணும்னு பதிவு பண்ணிருக்கும். கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனைனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பதிவே அந்த கம்ப்ளைண்டையே ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம்.